தாரமங்கலம் போயிருக்கீங்களா? அங்கே இருக்கிற சிவன் கோவில் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் நீங்கள் ஒரு கல்லை எரிஞ்சிங்கன்னா அந்த கல் 8 மூலைகளிலும் சென்று மீண்டும் எந்த இடத்துல நாம் அந்த கல் எரிஞ்சோமோ அதே இடத்துக்கு வருதுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய உலக அதிசயங்க. இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த தெப்பக்குளம் எண்கோண வடிவில் இருக்குது. அந்த எண்கோண வடிவில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் அந்த மாதிரி அதிசயம் இன்னமும் நடக்குதுங்க. இந்த பகுதியை ஆண்ட அரசர் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கல்லை எறிகிறாரு. அந்த கல் மீண்டும் எரிந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த போரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சகுனம் பார்த்துட்டு போகிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த கற்களால் செய்யப்பட்ட அற்புதமான சங்கிலிகள், இப்போ நாம் இரும்பு சங்கிலி அப்படின்னு நாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி கற்களாலேயே இழைத்து செய்யப்பட்ட சங்கிலிகள் பார்க்கலாம். கற்களால் செய்யப்பட்ட தாமரை பூக்களை பார்க்கலாம். கற்களால் செய்யப்பட்ட அழகிய சிங்கங்களை பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சிலையா அல்லது நேரில் நிற்பது தானா, இது உண்மைதானா அப்படின்னு உங்கள் கண்களே நம்ப முடியாத அளவுக்கு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த தாரமங்கலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்காக பவழப்படிக்கல்லாம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே கோவில் ஜிலு ஜிலுன்னு இருக்கிறதுக்காக பவழப்படிக்கல்லாம் நிறைய பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பாருங்கள், ரத்தினங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, அறிவியல் பூர்வமாகவும் சில விஷயங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மாசி மாதத்தில் 9, 10, 11 ஆகிய தேதிகள், மாசி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் அதாவது சூரிய ஒளியானது நந்தி பகவானுடைய கொம்பில் பட்டு அதுக்கு பிறகு சிவலிங்கத்தின் மேலே ஒரு பிறை வடிவில் அழகாக தெரியுதுங்க. இன்றைக்கும் நீங்கள் மாசி மாதத்தில் 9, 10, 11 தேதிகளில் போனீங்கன்னா அந்த பிறை வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளிக்கீற்று, சூரிய ஒளிக்கீற்றை நீங்கள் பார்த்து வணங்கிட்டு வரலாம். அதெல்லாம் வணங்கணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீருங்க. மிகப்பெரிய சிற்பக்கலைக்கு ஒரு உதாரணம், 1000 லிங்கங்களை வழிபட்ட பலன் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். மேற்கு பார்த்த சிவாலயமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த சிவாலயத்தை முதல்ல இந்த பகுதியை ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கெட்டி முதலியார். அவர் தான் ஒரு பசு அந்த இடத்துல போய் பாலை சுரிஞ்சிகிட்டே இருக்கே, அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அவர் பார்க்கும் பொழுது தான் சரி இங்கே ஒரு சிவாலயம் அமைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி, ஆனால் அவர் அந்த இடத்துக்கு மட்டும் போய் வணங்கிட்டு வர்றார். அப்புறமா வணங்காமுடி அப்படிங்கிற மன்னன் தான் அவர் தான் இந்த ஆலயத்தை சிறப்பாக எழுப்புகிறார். 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் எழுப்பப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவில். அதே மாதிரி இங்கே பாதாள லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குது. கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கு, இருட்டறையாக இருக்கும், காற்று புகாத இடமாக இருக்கும். அந்த பாதாள லிங்கத்துக்கு பச்சை கற்பூரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. இந்த பலன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாமே விலகிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜுரகேஸ்வரர் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 3 தலை 3 காலோடு இருக்கிறார். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இங்கே இருக்கிற ஜுரகேஸ்வரரை. இவருக்கு மிளகு ரசம், வடமாலை இதெல்லாம் வச்சு வழிபடும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும் தீரக்கூடியதாக இருக்குதுங்க. இது மாதிரி இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களையும் சிற்ப அம்சங்களையும், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த அலைகள், மின்காந்த அலைகள் சக்திகள், இறைவனுடைய அந்த தேஜஸ் அலைகள், இதெல்லாம் நம்ம காண கண்கூடி வேண்டும். அதை நம்ம போய் ஒரு நாள் முழுக்க இருந்து நம்ம வணங்கி வரும்போது தாங்க அது கிடைக்கும். இங்கே அம்பாள் ஸ்ரீ சிவகாம சுந்தரியாக காட்சி கொடுக்குறாங்க. வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்குதுங்க. இந்த திருக்கோவில் நாம் போய் வணங்கினோம்னா வேலை கிடைக்கும், வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கும், அதுக்கடுத்து விவசாயம் தழைக்கும். இந்த 3 விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகலாம். கல்யாண குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறவங்களும் இங்கே போகிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் டு மேட்டூர் சாலையில் இருக்குது. சேலத்திலேருந்து 20
25 கிலோமீட்டர், மேட்டூர்லேருந்து 32 கிலோமீட்டர். இன்றைக்கெல்லாம் பிரதோஷமாக இருக்குது, நேரம் கிடச்சிதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ கைலாசநாதரை சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருட்கடாட்சமும் நந்தியம்பெருமானின் பேரருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.